கடல் மேல் நடந்தவரே இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே காடையும் மன்னாவையும் போஷித்த அதே யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகதோடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவரே ஆண்டவரே உங்க விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நீதியின் இரத்தத்தை கொண்டு எங்களை நீதிமான்களாய் மாற்றினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவ பரிகாரியே எங்கள் ஜீவ உபகாரியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காய் மறுபடியும் உயிரோடு எழுந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே பாதாளத்தை வென்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்கில் உலாவுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலின் தேவனே தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மனவாளரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலமுள்ள கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலின் தேவனே தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மனவாளரே எங்கள் தேற்றனவாளரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திக்கற்றாய் விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆதரிப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே போன மாதம் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே சுகபலத்தோட எங்களை ஆரோக்கியத்தோட கொண்டு வந்தவரே அதற்காக நன்றி ராஜா. தேவனே எங்களோட பயணித்தவர்கள் இல்லை என்றாலும் ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சுகபலத்தோட இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சுத்த கிருபையினாலே எங்களை வழிநடத்தினீரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை போஷிக்கிறீரே. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே எவ்வளவு பேர் பட்டினியா இருந்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறீர் ராஜா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் ராஜா. அதற்காக கொடா கோடி நன்றி நன்றி ராஜா. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் வல்லமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவனே இந்த வீட்டுக்குட்ட ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த ராஜா. ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா. உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த ஆராதனை இருக்கட்டும் கர்த்தாவே. நன்றி ராஜா நன்றி கர்த்தாவே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி கர்த்தாவே. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்கள் உன் கிருபை தாங்கினையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எங்களால் இந்த சுய பலத்தினால நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவரைக்கும் எங்கள் ஜீவனோட காப்பாற்றுவது, ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துவது, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஜீவனோட வாழ்வது அதுவே எல்லாம் ஒரு தெய்வீக கரம் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. தேவனே இந்த ஆராதனை தோற்றம் சோதரம் கர்த்தாவே சோதரிகிற ராஜா.
ஆண்டவரே இந்த ஆராதனைக்கென்று உம்முடைய நாம பரிசுத்தப்படுத்துங்க. எந்த நோக்கத்துக்காய் ஆண்டவரே இந்த வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தினார்களோ தேவன் தாமே அவங்க இருதயத்தின் வாஞ்சை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அவங்க என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடி நான் அவர்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அவங்க இருதயத்தின் வாஞ்சை நீ நிறைவேற்றும் கர்த்தா. ஆண்டவரே மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறேன் கர்த்தா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை அவங்க சகோதரியா இருதயத்தை அறிந்து ஆண்டவரே இந்த கூட்டமானது அவங்களுக்கு மாத்திரல்ல கர்த்தா, கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தாகத்தோடு கேட்க ஆண்டவரே உணர்வோடு கேட்க எங்கள் உதவி செய்ய கர்த்தா. ஆண்டவரே எங்களுக்காய் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பசிதாகத்தோடு கேட்க எங்களுக்கு உதவி செய்யராஜா. ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இன்னுமா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னேற எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முதிர்ச்சி அடைய தேவனே இந்த கூட்டமானது உங்களுடைய நாம மகிமை கண்டு இருக்கட்ட கர்த்தா. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துகிற கர்த்தா. எல்லாவற்றும் இந்த பாதபடியில் ஒப்புக்கொள்ளும் கர்த்தா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். தேவ மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். நம் கரங்களை தட்டி கைவிடாத நேசர் இயேசு என்ற பாடலை தேவனுக்கு தெரிந்த பாடல். நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். கைவிடாத நேசர் இயேசு எனக்கு இருக்கையிலே பயமில்லை. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழைப்பு ஊட்டும் தேவன் அல்லவா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழைப்பு ஊட்டும் தேவன் அல்லவா. அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நம்மையோ போஷிப்பது நிச்சயம் அல்லவா. என்றும் போஷிப்பது நிச்சயம் அல்லவா. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு கையிலே பயமில்லை. ஆமென். விடாத நேசர் பாடுங்க. நமக்கு கையிலே பயமில்லை. 5 அப்பமும் 2 மீனையோ பெருக செய்த தேவன் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையோ பெருக செய்த தேவன் அல்லவா. 1000 அற்புதங்கள் செய்பவர் நன்மையால் திருப்தியாக்குவார். தினம் நன்மையால் திருப்தியாக்குவார். கைவிடாத நேசர் இயேசு எமக்கு இருக்கையிலே பயமில்லை. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. மனித உதவிகள் அற்று போனாலோ பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. மனித உதவிகள் அற்று போனாலோ பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. பல வழிகள் திறந்துமே பாரு நம்மை நடத்துவார். வாக்குமாற தேவன் அல்லவா. என்றும் வாக்குமாற தேவன் அல்லவா. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு கையிலே பயமில்லை. ஆமென். கைவிடாத நேசர் இயேசு நமக்கு கையிலே பயமில்லை. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன் சதா காலம் நமது தேவனே. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன் சதா காலம் நமது தேவனே. ராட்சர் பரியந்தமும் ஆதரித்து தாங்குவார். மனதுருகும் தேவன் அல்லவா. என்றும்
மனதுருகும் தேவன் அல்லவா. ஆமென். கைவிடாத நேசரேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு, எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. ஆமென் ஆமென். நிச்சயமாகவே நம்மளை கைவிடாத அவர் ஒருவர் மாத்திரம்தான். எல்லா பணம் மனிதர்கள் எல்லாம் கைவிடலாம், ஆனாலும் அவர் எந்த சூழ்நிலையும் நம்ம கைவிடாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆமென். பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளும் நினை மறவாதே. இந்த பாடலை இந்த மாதம் நம்ம செய்த நன்மைகள் குறித்து உற்சாகத்தோடு இதை பாடுவோம். 2 சரணம் மாத்திரம் நாம் பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. ஆமென். வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. ஆமென். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஆமென். நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தாய் உற்றார் உறவினர் எல்லாம் மறந்தாலும்
ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வது உங்களுடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, முடிவு பரிந்து எங்களை வழிநடத்துவது உங்களுடைய சித்தம். ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை எங்களை முடிவு வரைக்கும் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நீர் எதையும் செய்வது வல்லமை உள்ளது. ஆண்டவரே, பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பயபக்தியோடு இருக்கும் போது பாஸ்டரை வார்த்தைக்காக முன்னாடி அழைப்போம். கேமரா ஸ்டாண்ட் வச்சுருவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளையிலே நம்முடைய அருமையான தாயார் கலைவாணி அவர்களுடைய வீட்டிலே இந்த வீட்டு கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாருங்க, பொதுவாகவே இந்த புதன்கிழமை நேரத்திலே சபையில வேத பாட நாளா இருக்கும். ஆனால் நாம் ஒரு சடங்காச்சாரத்தின் பிள்ளைகள் அல்ல. நாம் ஒரு சடங்காச்சாரத்திலும் கோட்பாடிலும் நாம் சபை நடத்துகிற நபர்கள் அல்ல. ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நம்முடைய ஸ்தாபகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவரே நம்முடைய சபைக்கே தலைவராக இருக்கிறார். அதனால இந்த சபையோட கோட்பாடு, சட்டத்திட்டம், வார்த்தைக்கு முன்னாடி அதெல்லாம் ரெண்டாவது தான். அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டா இருந்தாலும் சரி, சபை ஒழுங்கு எல்லாம் செகண்ட். எது முக்கியம்? ஆத்துமா ரட்சிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். மற்றது எல்லாமே செகண்ட் தான். சபையில எதுக்கு சபைக்கு போறோம்? ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை பலப்படுத்துறது தான் சபைக்கு போறோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சபையில இந்த கடைசி கால செய்தியில கூட பாருங்க, இந்த சபைக்கு போறத ரொம்ப பெருசா கொண்டு போயிட்டாங்க. சபைக்கு போகணும், சபைக்கு போகணும், சபைக்கு போறோம். சபைக்கு எதுக்கு போற? எதுக்கு நம்ம சபைக்கு போறோம்? கேக்குறீங்களா கல்யாணமா? எதுக்கு சபைக்கு போறோம்? எப்படியாவது தேவன் நமக்குள்ள பெற்றுக்கொள்ளலாமா? எப்படியாவது தேவனை நம்ம இதயத்துல பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குதா? அதுக்குதான் நம்ம சபைக்கு போறோம். உண்மைதானே? அப்போ நாம எங்க தேவனை, நீங்க பழைய இயேசு கிறிஸ்து காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ள ஆண்டவரை கண்டுபிடிக்கல. தேவாலயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கல. ரோட்லயும் குப்பமேட்லயும் தண்ணி பிடிக்கிற இடத்துலயும் வியாதிஸ்தர் இருக்கிற இடத்துலயும் கடல்லையும் மலையிலையும் ரோட்லயும் அங்கதான் இயேசு கிறிஸ்து அதிகமா சந்திச்சாங்க. உண்மையா? அல்லேலூயா. அதனால இந்த சபை சட்ட திட்டங்கள் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, ஐயோ சபை இப்படி இருக்கணும், சபை அப்படி இருக்கணும், சபை அதெல்லாம் கரெக்ட் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் நமக்கு எது முக்கியம்? முதலாவது எது முக்கியம்? ஒரு ஆத்துமா எப்படியாவது மனம் திரும்பணும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்படி தேவன் இயேசு கிறிஸ்து நினைச்சதுனால தான் பாருங்க, கல்வாரியில கூட ஒரு மனிதனுக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்துட்டு போறாரு. ஏய், நீ சபைக்கு வாடா, சபைக்கு போடா, ஆண்டவர் அந்த கல்லனிடவே சபைக்கு வா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானேடு. அந்த நேரமே கிடையாது அவனுக்கு. எப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு சத்தம் எச்சரிப்பு போதோ அது அப்பவே அவன் புடிச்சுக்கணும். இல்லைங்களா? அவன் எப்போ அதை நிராகரிக்கிறானோ அப்ப அவனுக்கு என்ன வருது? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீ தேவனுடைய குமாரன் சொன்ன பேதுரு, உயிரோட இருக்கும்போது தேவனுடைய குமாரன் சொன்ன பேதுரு பாக்கியவான் சொன்னாரு. ஆனா அதே சிலுவையில அவர் தொங்க விடும் போது நீ தேவனுடைய குமாரன் ஒரு இவன் சொன்னான், ஒரு சேவகர் சொன்னான், அவன் ரட்சித்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. காலம் இருக்கும் போதே அவரை பயன்படுத்திக்கோ. அருமையான வார்த்தை சொன்னார் சகோதரர். காலம் இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்திக்கோ. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு கூட்டம் வந்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்ன்றது இன்னைக்கு சபைகள் மறந்துடுச்சு. இன்னைக்கு கடைசி கால செய்தியில வீட்டு கூட்டங்கள் குறைஞ்சிடுச்சு, இல்லை சுத்தமா கிடையாது. சபை 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 நிலைநாட்டவே அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம்? வார்த்தை நிலைநாட்டணும். எந்த வகையிலாவது ஒரு ஆத்தும மனம் திரும்புமா? எந்த வகையிலாவது ஒரு இந்துக்களுக்கோ ஒரு ரோமன் கத்தோலிக்கோ யாருக்கிட்டையாவது கடைசி வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா?
எப்பப்பெல்லாம் நீ காஸ்பல் பண்றியோ, ஆமென். எப்பப்பெல்லாம் நீ சத்தியத்தை சொல்றியோ, அப்பப்பெல்லாம் நீ பலப்படுவ. ஆமென். உண்மை. எப்பப்பெல்லாம் நீ சத்தியத்தை சொல்ற, உன் வேலை ஸ்தலத்துல போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டேன்னு வச்சுக்க, அதை பேசுறதுக்காக நீ உத்தமமா வாழ்வ. ஆமென். ஹalleluya. உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டேன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறதுக்காகவே நீ உத்தமமா நீ வாழ்வ. ஆமென். ஹalleluya. அப்ப இந்த நற்செய்தி என்பது நீ சொல்ல 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 அது உன்னுடைய மெருகத்தை அது அழகுபடுத்துது. ஆமென். உன்னை ஒரு கிறிஸ்துவின் ஸ்தானத்துல அதிகப்படுத்துது. ஆமென். ஆமென். ஹalleluya. பாருங்க, எவ்வளவு வீடுகள் இருந்தாலும் ஏன் கலைவாணி தாயாருடைய வீட்டுல இந்த வீட்டு கூட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம்? ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். அவன் எந்த வீட்டிற்கு, அது மேல 13 வாசிப்பா. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, பாருங்க, அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்திருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். ஓகே. அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்கு பிரவேசிக்க ஊருள்ள போங்க. ஏன்னா இவர் அதிகமா இவர் அதிகமா சேர்க்க மாட்டாங்க இயேசு கிறிஸ்துவை. பார்த்தாலும் இயேசுவை பத்தி பேசுறாப்பா. இன்னைக்கு கட்சிக்காரங்க இஷ்டத்துக்கு கூட்டம் போடுவாங்க, இஷ்டத்துக்கு வாழ்க்கையே பேசுவானுங்க. ஆனா நம்ம ஒரு காஸ்பல் சொல்றது கூட்டம் போய் பர்மிஷன் கேட்ட வச்சுக்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. இவனுக்கு கொள்ளடிக்கிறதுக்கும் பணத்தை திருடுறதுக்கும் இந்த கட்சிக்காரங்க போய் இடம் கேட்டா உடனே குத்துருவானுங்க. நம்ம போய் ஒரு மீட்டிங் போனாங்க, ஒரு இடத்த கொடுனா அதெல்லாம் பண்ணக்கூடாது, மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது வந்துருவானுங்க. ஆனா தேவன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவா தெரியும், மத்தவங்க வீட்டுலாம் போய் கேட்டா அவன் கொடுக்க மாட்டான். யாரு போய் கேட்டா வீடை திறந்து கொடுப்பாங்களோ, யாருகிட்ட போய் கேட்டா அவன் ஆண்டவருக்கு மறுதளிக்காம கொடுப்பானோ அவன் கிட்ட மட்டும் ஆண்டவர் அனுப்புறாரு. நீ போகும்போது ஒருத்தன் உங்க எதிர்க்க வருவான், அவன் தண்ணி தூக்கிட்டு போவான், அதுதான் உனக்கு அடையாளம். வாசிப்பான். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறான், அந்த தண்ணி தூக்கிட்டு போறவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீடு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் என்று. பாருங்க, எல்லா வீடும் தகுதியான இடம் கிடையாது. எல்லா வீடும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறதுக்கு தகுதியான வீடு கிடையாது. எவர்களை அவர் முன்குறித்து வைத்தாரோ, அவர் ஒரு மனிதனை மாத்திரம் செலக்ட் பண்ணல, அவர் மனிதன் இருக்கிற அந்த வீட்டையும் அவர் செலக்ட் பண்றாரு. புரியுங்களா? அவர் பாரு, பஸ்காக்கு அது எதுக்காக அனுப்புறாருன்னா, அவருக்கு ஒரு மேடை தேவை. வாசிப்பா. நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான ஒரு இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற விசித்திரமான மேல் வீட்டாரை படிமா, நீதான் படியமா. மேல் வீட்டாரையை 14 மேல் வீட்டாரை நைட்ல கொஞ்சம் இருட்டுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு காண்பிப்பேன், அங்கே நமக்காக ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, தேவன் எப்பவுமே நம்ம ஒரு தவறு பண்றோம். என்ன தவறு பண்றோம்? ஒருத்தர் தேவனுடைய வித்தே இருக்க மாட்டான், ஒருத்தர் தேவனுடைய முன்குறிப்பிலே இருக்க மாட்டான். ஆனா அவன்கிட்ட போய் சும்மா பேசிக்கினே இருப்போம், ஆண்டவர் குறிச்சு பேசிக்கினே இருப்போம். அவன் தேவனுடைய அடையாளமா இருந்தா, தேவனுடைய குமாரனோ ஏசப்பாவோட குமாரனோ குமாரத்தியா இருந்தா, அவன் கிட்ட எல்லாம் நீ போய் மணிக்கணக்கில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் 10 நிமிஷம் போதும். அவனுக்குன்னு தேவன் ஒரு டைம் வச்சிருப்பாரு. அந்த டைம்ல நீ போய் போடும்போது வலைய ஆண்டவர் சொன்னாரு பாரு, இப்ப போய் வலைய போடு. நான் ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டோம். நீ சும்மா நேரத்துல இயேசுவை பத்தி சொல்லியிருந்த, அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. நான் சொல்லும் போது போய் போடு. அதுதான் ஆவின் ஏவுதல் வழிநடத்துதல். பிதாவானவர் காண்பிப்பதாமல் குமாரன் தாமா எதுவும் செய்ய மாட்டார். ஒரு மனிதனுக்குள்ளாக எப்போது பரிசுத்தாவின் ஏவுதல்ல ஒரு காரியம். இவ்வளவு நேரம் நாங்க விளையாடி இருந்தோம், அப்ப நீ எங்க கிட்ட இந்த மாதிரி பேசல.
பிரசங்கம் பண்ணும்போது இந்த மாதிரி நீ பண்றப்ப உட்காரு, ஒளி உட்காரு, உட்காரு, கம்மிதான் உட்காரணும். இவ்வளவு அவனுக்கு கொஞ்சம் நல்ல அப்படின்னு கேளுங்க. இப்ப பாருங்க, இப்போ ஆண்டவர் பஸ்கா பண்டிகை அவர் மரிக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்துக்கு மரிக்கிற நேரம் வந்ததுனால அவர் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து வர மாட்டாரு. எல்லார்கிட்டயும் அவர் எல்லா இருதயத்திலும் அவர் வர மாட்டாரு. அவர் உலக ரட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய கடவுள் இயேசப்பா உலக ரட்சகர் தான், எல்லாருக்கும் பொதுவானவர் தான். ஆனா யார் அவரை தெரிந்து கொள்ளணும், யார் அவரை புடிச்சுப்பா, யார் அவருக்கு செவி கொடுப்பா, யாருக்கு அவர்கிட்ட உத்தமமா இருப்பான்னு எல்லாம் அறிந்தவர் அவர். அதனால்தான் யோவான் 17:7 வாசிங்க. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் பாருங்க உம்மாலே உண்டாயின என்று இப்போது அறிந்திருக்கிறீர்கள். வெரி குட். வாசிப்பா. நீர் எனக்கு தந்தவை எல்லாம் மேல மேல வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ஓகே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவனா வார்த்தையா இருக்கிறதுனால அவர் வார்த்தையை அனுப்புறாரு. எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்புறாரு. அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு அந்த வார்த்தையை நான் கொடுத்தேன். வாசிமா. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தையில் தெய்வீக சுகமளித்தல் போது, அந்த வார்த்தையில வல்லமை போது, அவர் வெறும் வார்த்தையை மாத்திரம் இல்ல, என்னோட வார்த்தை அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்றார். அந்த வார்த்தையை அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கொடுக்கும் போது அந்த வார்த்தை பலவீனமா இருந்தா பலப்படுத்தும், வியாதியா இருந்தா சுகப்படுத்தும், மறுத்து இருந்தா உயிரோட கொண்டு வரும். காரணம் என்னன்னா அந்த வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களா, பாருங்க இது செய்தது இது ஏசப்பா தான், இவர் தானே கடவுள் சொல்லி நீ அவரை மகிமைப்படுத்தணுமா. என்ன பண்ணணும், நீ தேவனை மகிமைப்படுத்தணுமா. அடுத்த வாசிமா. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்காக ஆண்டவர் வேண்டிக்கிறேன்னு சொல்லல. என் வார்த்தை யாரெல்லாம் கேட்டு ஆண்டவரே உண்மையாவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய நீதான் அந்த கிறிஸ்து, நீதான் அந்த தேவன், நீதான் அந்த கடவுள் யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான், அவங்களுக்கு மாத்திரம்தான் அவர் வேண்டிக் கொள்வாராம். யாரு எல்லாருக்காக அவர் வேண்டிக் கொள்ள மாட்டாரு. கடவுளே நம்முடைய இயேசப்பாவே அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்காக வேண்டிக் கொள்ள மாட்டேன். வாசிப்பா. நீ ஜெபம் பண்றிய, இது ரட்சிக்க பண்ணோம், இந்த நாடு ரட்சிக்க பண்ணோம், அந்த நாடு ரட்சிக்க பண்ணோம், எங்க வீட்டுல ரட்சிக்க பண்ணோம், நீ அது உன் ஜெபம், அது உன்னுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம். ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜெபத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். அவருடைய பிரேயரை கூட அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அவர் வல்லமை எல்லாருக்கும் கொடுப்பாரு, அவர் வல்லமை எல்லாருக்கும் கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அவர் யாருக்காக ஜெபம் பண்ணுவாரு. வாசிமா. அவர் யார தேவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவனே இயேசப்பாவே ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்கள், அதனாலதான் இன்னைக்கு அநேக சபைகள் இந்த எழும்பூர் பகுதியில எவ்வளவு கிறிஸ்துவ வீடுகள் இருக்கும், எவ்வளவு கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிற சபைக்கு போறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த மார்க் 14:14 சொல்லப்பட்டபடி ஆயத்தம் பண்ணி எடுத்து வாசிப்பா. மார்க் 14:14. அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசர்களோடு பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே இருக்கிறது? தகுதியான இடம் எங்கே இருக்குது? தேவனை ஆராதிப்பதற்கு
தகுதியான இடம் எது? எல்லா இடத்துல தகுதியான இடம் கிடையாது. எல்லா இடமும் இயேசு கிறிஸ்து தகுதியான இடம் கிடையாது. புரியுதா இல்லையா? இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா நீ எவ்வளவு தகுதியான இடத்தை நீ வச்சிருக்கிற. இன்னைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து நிக்கிறோம். நம்ம 2000 வருஷம் அந்த புளிச்சமாவு இயேசு கிறிஸ்து நம்ம ஆராதிக்கல. பழைய வருஷம் உபதேசத்தை நம்ம ஆராதிக்கல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனை. மற்ற சபைகளை போல மரித்த இயேசுவை ஆராதிக்கல. வெள்ளிக்கிழமை பாரு, சர்ச்சுக்கு 1 வருஷம் போகாத கூட வெள்ளிக்கிழமை போவான். ஏன்? குட் ஃப்ரைடே. மற்ற நாள் தான் குட்டு மண்டே கிடையாதா? குட்டு சண்டே கிடையாதா? குட்டு சாட்டர்டே கிடையாதா? தேவன் உண்டாக்குன எல்லா 7 நாளும் நல்லதுதான். கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். யாருக்கு நல்லது? அவருக்கா? நம்முடைய பிள்ளைகளாக எல்லாருக்கும் நல்ல நாள் தான் அது. இவனுக்கு குட் ஃப்ரைடேவா, புனித வெள்ளியாம். ஏன் புனித வெள்ளி? ஏன்னா இயேசு கிறிஸ்து சாவச்சுக்கு உனக்கு புனிதமா? இருக்கு இயேசு கிறிஸ்து அச்சு சாவச்சு ரத்தத்தெல்லாம் பிச்சு கொடூரமா கொலை பண்ணது உனக்கு சந்தோஷமா? நான் கேக்குறேன், சந்தோஷமா கொடுக்காது? அந்த இடத்துல உன்னை பிக்ஸ் பண்ணி பாரு. அப்ப உனக்கு அவர் செத்துட்டாருங்க, உன் பொண்டாட்டியோ உன் புள்ளையோ நீயோ அந்த இடத்துல அவ்வளவு கொடூரமா சாகும்போது உன் பொண்டாட்டி வந்துட்டு எங்க வீட்டுக்காரர் இதை சிந்துறது ரொம்ப சந்தோஷமா எனக்கு சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்லுவியா மணி? எங்க வீட்டுக்காரி இவ்வளவு நிர்வாணமா ஐயோ ரத்தத்தை எப்படி பிச்சு எழுதுறாங்க வரேன் இன்னும் போடுங்க என் வீட்டுக்காரன சொல்லுவியா? இப்போ குட் ஃப்ரைடேவா, அது புனிதமான வெள்ளியாது. எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க உலகத்துல. அவர் எதுக்காக ரத்தம் சிந்தினார்ன்ற அந்த கான்செப்டே மறந்துட்டாங்க இன்னைக்கு இந்த சபை ஸ்தாபனங்கள். அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தகுதியான இடத்தை தேடல. அவர் தேடல. பாத்தியா? எங்கேயும் தேடல. கரெக்டா சொல்லி அனுப்புறாரு. போ ஆமோஸ் போ, வயல ஆமோசனத்தை வருவான், அருணன் வருவான், அவன் ஒரு தண்ணியை சுமந்துன்னு போவான், அவன் வார்த்தைன்னு சுமந்துன்னு போவான். அந்த சுமந்துன்னு போற வார்த்தை எங்க போதோ எழும்பூர்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கிற வீட்டுல அவன் உள்ள போவான். அந்த வீடு தான் எனக்கு பஸ்கா அனுசரிக்கிற வீடு. அந்த வீடு மாத்திரம் தான் எனக்காக ஆயத்தப்படுத்தின வீடு, தகுதியான வீடா. உன் வீட்டுக்கு தேவன் தகுதியான வீட வந்துகிறாரு. தகுதி இல்லாத வீடா வரல. இந்த வீட்டுக்கு அவர் வந்துக்கிறாருன்னா அவர் தகுதியா இந்த வீட நினைச்சுக்கிறாரு. சாதாரணமா நீ நினைக்கிற இந்த வீட குறிச்சு எவ்வளவு அருமையா சொல்றாரு பாரு. வாசிப்பா. தகுதியான அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அருணாமோசே எந்த வீட்டுக்குள்ள போறான்னு பாரு. அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, அந்த வீட்டு எஜமானை நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கான தகுதியான இடம் இங்கே. கலைவாணியம்மா, கலைவாணியம்மா, நாங்க எங்க விசுவாசிகளோட தேவனுடைய பஸ்கா என்கிற இந்த வார்த்தைய, இந்த மணி நேரத்துக்குரிய கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவரை நாங்க வார்த்தைய புசிக்கிறதுக்கு இடம் எங்கே என்று எங்கம்மா நீங்க இடம் கொடுக்குறியாம்மா? வாசிமா என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்க. அவன் கம்பளம். வாங்க மனோ பாஸ்டர், வாங்க மனோ பாஸ்டர். அடுத்து வாசிமா. முதலானவைகளை விரித்து வா, நான் டீ போட்டு வைக்கிறேன். வா, தண்ணி இருக்குது. வா, பாய் இருக்குது. வா, சேர் இருக்குது. வா, ஒரு ஃபேன் இருக்குது. உட்கார்ந்து இடம் இருக்குது. வா. வாசிமா. ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் ரெடி ஆகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாஸ்டர், உங்க 10 பேர் உங்க பிள்ளைவரை கூட்டு வாங்க, வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுங்க. எல்லாம் ரெடி ஆகுது எங்க வீடு. சொல்லு படிமா. மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பா. எல்லாம் ரெடி ஆகுது. வந்தா பிரசங்கம் பண்ணி வார்த்தையை குத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு ஆயத்தம் சொன்னபடியே நகரத்தில் போய் அடுத்த லைன் படிமா. அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்றான் பாரு. அதுக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் பன்னிரரோடு கூட, சாயங்கால நேரத்துல பன்னிரரோடு கூட அவரிடத்துக்கு வந்தார். அவர் அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் பந்தியம் வந்து அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு போஜனம் பண்ணுகையே வார்த்தையை கொடுத்து பாரு பேசுறாரு இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு அவர்களை நோக்கி, இயேசு எல்லாரையும் பார்த்துட்டு என்னுடனே புசிக்கிற, பாருங்க என்னோட இப்ப வார்த்தையை கேட்டு இருக்கீங்களே,
உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஒரு இடத்துக்கு போனா நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து கூட 12 பேர் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் நல்லவங்க, அதுல ஒருத்தன் யூதாஸா இருக்கிறான். எப்படி? அந்த 12 பேர்ல அதுல ஒருத்தன் என்ன பண்றான் பாரு, பிசாசோட ஆவியாகிறான். ஏன் ஒருத்தரை காட்டி கொடுப்பான்? என்ன காட்டி கொடுப்பான்? காட்டி கொடுப்பது என்பது வார்த்தையை மறுதலிப்பான்றாரு. காட்டி கொடுப்பது என்பது 12 பேருமே வார்த்தை கேட்க மாட்டானுங்க. 12 பேருமே வார்த்தை கேட்க மாட்டாங்க. யாரா ஒருத்தாங்க யூதாஸ் இருப்பான். இருப்பானா இருக்க மாட்டானா? அவன் தேவைக்கு வரும்போது இயேசுகிட்ட வருவான். வசனம் தானே? யூதாஸ் 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட பயணிச்சான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோட அற்புத அடையாளத்தை பார்த்தான். சபைக்கு தொடர்ந்து போனான். 360 நாள் அவர் விடாம இருந்தான். 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடவே இருந்தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? வார்த்தையை மறுதலிக்கும் போது பிசாசாக மாறினான். அல்லேலூயா. நீ எப்போ வார்த்தையை நீ அசட்டை செய்கிறாயோ, வார்த்தையை நீ எப்போ அலட்சியம் பண்ணுகிறாயோ, தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து தான். ஏசப்பா நீ எப்போ அசட்டை பண்ணி, ஏன் நான் வார்த்தைன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில என்னவா இருக்கிறாரு? வார்த்தையே தான் இருக்கிறாரு. அதனாலதான் நான் வார்த்தைன்றேன். அந்த வார்த்தையை எப்போ உன்கிட்ட வரும்போது அதை ஏத்துக்கிட்டு ஆமீன் போட்டு ஏத்துக்கிறியோ, அப்பவே நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அல்லேலூயா. நாம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் தெரியுமா? காரணம் என்னன்னா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலான ஒரு தீர்க்கதரிசி ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வரும்போது சில பேர் அவரை சரியா பயன்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அநேக பேர் பயன்படுத்திக்கல, அவரை சில பேர் தான் இயேசப்பா பயன்படுத்திட்டாங்கம்மா மனுஷனா அந்த பூமிக்கு வரும்போது. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்துட்டா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவனுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்க தீர்க்கதரிசி தான். 3 விஷயம்: சொப்பனம், ஊரின் தும்மை, தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத தீர்க்கதரிசியில போய் கேட்டுப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன பிரச்சனை இருக்கிறான், அவனுக்கு என்னதான் சொல்யூஷன்றத தீர்க்கதரிசி கிட்ட போய் உடனே வாங்கி வந்துருவான். அப்படிப்பட்ட 400 வருஷமா இஸ்ரேல் ஜனத்துக்கு தீர்க்கதரிசி இல்லாத காலத்துல ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசிக்கு காட்டிலும் மேலான தீர்க்கதரிசியாய், மகத்தான ஒரு தீர்க்கதரிசியாய் வந்து பூமியில உலாவும் போது அவர் யாரு கிட்டலாம் போறாரோ அவங்களாம் சுகம் அடைஞ்சாங்க. இயேசு எங்கெல்லாம் போறாரோ அவருடைய சந்திப்பு திட்டத்தை அவர் காத்து கொண்டுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு இடத்துக்கு போனார்னா அங்கே தெய்வீக சுகமளித்தல் இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, மனமுத்தறிவு இல்லாம அவர் ரிவர்ஸ் வரவே மாட்டார். புரியுதா? அவர்கிட்ட வந்தவங்க எல்லாரும் சுகத்தை பெற முடியாது. ஆனா இவர் யார்கிட்ட எல்லாம் போறாரு? இயேசு கிறிஸ்து யாருகிட்ட எல்லாம் போறாரு? அவங்க யாரோ ஒருத்தர் சுகத்தை பெறுவாங்க. சீமோனே அவரை அவமானப்படுத்த வீட்டுக்கு கூப்பிடுறான். ஆனா போறாரு. யாருக்காக போறாரு? அவமானப்படுத்துறவனுக்காக போறாரா? அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவளுக்காக தான் போறாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா அந்த வீட்டுல அவர் அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியும். ஒரு வீட்டுல அந்த வார்த்தை கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு வீட்டுல இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் போவாரு. காரணம் என்னன்னா, உனக்காக அவர் வரல. புரியுதா? இயேசு கிறிஸ்து உனக்காக வரல. அழைப்பு கொடுத்தது யாரு? அழைப்பு கொடுத்தது யாரு? அது சீமோன். ஆனா அந்த சுகத்தை பெற்றுக் கொடுத்தது யாரு? எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 4 பேர் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். இவரு கூப்பிடுவாரு, சீக்கிரம் கூப்பிடுவாரு, மனவனா எங்க வீட்டுக்கு வானா வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் இவரு ஆண்டவர் ஏத்துக்காதவர், அவங்க வீட்டுல அவங்க மனைவி ஏத்துக்காதவங்க, அவங்க அம்மா ஏத்துக்காதவங்க, 4 பேருமே ஏத்துக்காதுன்னு வச்சுங்களேன். இவரு தான் என் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிடுறாரு. பாப்பா வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நான் சத்தியத்தை போதிச்சுனே இருக்கிறேன். இந்த 4 பேர்ல அவங்க அம்மா மட்டும் ஏத்துப்பாங்க. நான் சொல்லுங்க விளங்குது, நான் உதாரணத்துக்காக நான் சொல்றேன் பிள்ளைங்களை, அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டேன். அவங்க அம்மா ஏத்துப்பாங்க. அப்ப இந்த 3 பேரும். ஆனா இந்த அழைப்பு கொடுத்தது யாருதான்?
அவங்க கூப்பிடல, அவங்க அம்மா கூப்பிடல அழைப்பு. யார் கூப்பிட்டு? ஆனா செய்தி ஏத்துக்கிட்டு யாரு? சேம் அதே போல இன்னைக்கு நடக்கும். வீட்டுக்கு கொடுத்த ஒருத்தர் ஏற்படுத்துவாங்க, யாரோ ஒருத்தர் சுகத்தை பெறுவாங்க. வீட்டுக்கு கொடுத்து ஒருத்தர் அழைப்பு கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதம் பெறாங்கன்னா அப்போ வீட்டுக்கு கொடுத்த ஏற்படுத்துற நீ ஆசீர்வாதப்பட மாட்டியா? காரணம் என்ன? அந்த நபரை போல இடம் கொடு, உன் வீட்டை நீ திறந்த கொடு, வந்து 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 செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா அவர் தகுதி உள்ள இடத்தை தேடி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன தகுதி தெரியுமா? என்ன தகுதி தெரியுமா? அவர் வந்தா என் வாழ்க்கை மாறுன்னு சொல்றதுதான் உண்மையான தகுதி. என்ன தகுதி எதிர்பார்க்கிறாரு? நல்ல 10 சவரன் நகை போட்டிருந்தா, நல்லா ஒரு அக்கௌண்ட் 10 கோடி ரூபாய் தகுதியானது, நல்லா பெரிய லக்ஸரி கார் வச்சுக்கிறாங்கப்பா, தகுதியானது. நீ திட்டு பசங்க எலெக்ஷன் வருது, அரசியல்வாதி என்ன பண்றாங்க? தன்னோட சொத்தை மறைச்சு கணக்காட்டுறாங்க. ஒருத்தரு எனக்கு சொந்தமா காரே இல்லைன்ற, இத்தனை வருஷம் 40-50 வருஷம் அரசியல் பண்ணவரு எனக்கு சொந்தமா காரே இல்லைன்ற. நம்புற மாதிரி ஆகுது? நம்புற மாதிரி ஆகுது? அப்ப எது தகுதி, எது ஆடம்பரம்? நம்ம நினைக்கிறோம், ஓ இந்த தலைவர்ப்பா இவ்வளோ கோடி, இவ்வளோ வசதியானவர். ஆனா எலெக்ஷன் அப்பதான் போய் தெரியும் ஒருத்தரோட தலைவருடைய லட்சணம் என்னன்னு. தேர்தல் அன்னைக்கு போயிட்டு நாமினேஷன் பண்ணுவாங்க, அப்ப போய் கொடுப்பாங்க, தன்னோட சொத்துக்கள் நிலவரம் கொடுப்பாங்க. அப்ப போய் பாரு, எனக்கு சொந்தமா என் அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் தான் ஒரு தலைவர். பெரிய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அவர் தான் நம்பர் 1 தலைவர். பேர் சொல்லல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் தான். நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? அப்ப யாரை ஏமாத்திட்டு இருக்கோம்? ஆனா அவங்களுக்கு பல கோடி காரு, பல லக்ஸரி வாழ்க்கை, நினைச்சா வெளிநாடு பயணம், நினைச்சா ஒரு ட்ரெயினே அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஒரு ட்ரெயினே போதும் அவங்களுக்கு. அவங்க கூட 10-20 வாகனம் போகுது, லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் இந்த காசே இல்லைன்றாங்க. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில ஆனால் அவர் தகுதியா அந்த இடத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து உட்காரல. அவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கிற அரசியல்வாதி கிட்ட போய் உட்காரலாமா? அவங்க தகுதியான இடமா பார்க்கலாமா? இவனுங்க போறானுங்க ரெட் கார்பெட்ல நடந்து வரானுங்க அரசியல்வாதிங்க. அந்த ரெட் கார்பெட் அவர் எழுத மாட்டாரு. உன் இருதயத்துக்கு ரெட் கார்பெட் அவர் கொடு. உன் இருதயத்தை தாழ்த்து. ஆண்டவரே என் வீட்டுக்கு நீ போ, என் குடும்பத்துல நீ வந்து உட்காரு, என் ஜெபத்தை நீ கேளு, என் வீட்டு கூட்ட வெய், வார்த்தை கொடு, நான் உனக்கு இடம் கொடுக்குறேன் ஆண்டவரே. உனக்கு என்ன தேவை? ஏன்னா தகுதியான இடத்தை தேவன் செலக்ட் பண்ணிட்டா அதை தேவன் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனா தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது அவரை சந்தித்தவர்கள் அனைவருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு முறை நீ இயேசு கிறிஸ்துவை சந்திச்சுன்னு வச்சுக்க, உண்மையாவே உன் இருதயபூர்வமா இயேசு கிறிஸ்து சந்திச்சுனா நீ சுகத்தை பெறுவ. மாய்மாலத்தோட தேவைக்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொண்டீன்னு வச்சுக்க, அது நிலைக்காது. அந்த ஆசீர்வாதம் அது நிலைக்கவே நிலைக்காது. காரணம் என்ன தெரியுமா? எரேமியா எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனோ அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனார். எல்லாம் புரிஞ்சுங்க. எல்லா காலத்திலையும் 2000 வருஷமா யாருக்கும் கிடைக்காத, 1900 வருஷமா எந்த மக்களுக்கும் கிடைக்காத மகத்தான ஒரு ஸ்லாக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்க? எந்த காலத்திலும் கிடைக்காத ஒரு மகத்தான ஆசீர்வாதம் நமக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியோட அருமை தெரிஞ்சவங்க. இந்த நம்முடைய தீர்க்கதரிசியை கொடுத்தது போல அவங்க ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருந்தாருன்னா அந்த தீர்க்கதரிசி காலடியிலே பக்கம் 10 கிடப்பானுங்க.
அந்த தீர்க்கதரிசிக்கு அவ்வளவு கனப்படுத்துவானுங்க. அதான் சொல்றாரு, கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் இல்லையோ, என் குமார்த்தி ஏண்டா சுகமடையாம போனா? இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு நான் அனுப்பியிருக்கிறேனே, இந்த தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் சுகத்தை பெறுவான் என்று நான் அநேக காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேனே. அதனாலதான் இந்த நாட்களில நம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் எல்லா சுகத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஜெபத்துல வச்சாரு. தீர்க்கதரிசி செய்தி படிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த தேவனுடைய கண் என்ற செய்தியில எத்தனை பேர் தெய்வீக சுகம் அளித்ததுக்காக தீர்க்கதரிசி கிட்ட வராங்க. அப்ப தீர்க்கதரிசி கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? என்னை தேவனுடைய நான் உன்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லும் போது அங்கே நீ சுகத்தை பெற்றுக் கொள்கிறாய். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுவாங்க, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை மிகப்படுத்தி பேசுவாங்க. ஆண்டவர் இருக்காருப்பா, சுகத்தை கொடுப்பாருப்பா. அவர் எப்போதுமே சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தம்முடைய தீர்க்கதரிசிகிட்ட தான் அவர் கொடுப்பாரு. இல்லையாமா? சாதி பாஷா வரைக்கும் தேவனி டைரக்டா வரல, யாரதான் அனுப்புறாரு? எலியாவை அனுப்புறாரு. நீ போ தீர்க்கதரிசி, நீ போப்பாங்க, நீ போனினா கலைவாணி தாயார் செய்வாங்க. போ, தனக்கு ஜீவனு கொடுக்கப்பட்டு வைத்திருந்த அந்த அப்பத்தையும் அந்த ஒரே ஒரு அப்பத்தையும் அவங்க உனக்கு அப்ப கேக்குறாங்க, நானே செத்து சாவ போறேன். என்ன சொல்றான் சகோதரி? நானே கடைசி கேஸ் காலியாக போகுது, கடைசி அரிசி காலியாக போகுது, நாங்களும் சாப்பிட்டு நாளைக்கு எங்க நிலைமை என்ன தெரியுமோன்னு சொல்ற நேரத்துல அப்ப அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மா நீ கொடு ஃபர்ஸ்ட் எதுக்கு? ஐயோ நான் மனுஷனா அந்த ஆளு, அடுத்தவங்க இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. மனவா வந்தா இது வீட்டுல இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்கவே மாட்டாப்புல. இதை கூட அதை கூடன்றாப்பல. நம்ம காலத்துல அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. வசனம் தானே நான் படிக்கிறேன், நான் வசனம் பைபிள்ல பேசுறேன்னா. ஆனா அவன் என்ன சொல்ற? எலியா முதல் அப்பத்தை யார்கிட்ட கொடு? உன்கிட்ட குத்துல நான் செத்துருவானே, நீ ஃபர்ஸ்ட் கொடு. அப்ப தீர சொல்றாரு, அவள் கொடுத்தது எலியாவுக்கு அல்ல, தேவனுக்குன்ற. நீ தேவனுக்கு நீ கொடுக்கிற உன்கிட்ட என்ன இருக்குதோ, உன்கிட்ட கடைசி என்ன இருக்குது? உன்கிட்ட உன் விலை மதிப்பில்லாத ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? விலை மதிப்பில்லாத ஒரு இடம்னா ஒரு இத உடம்புல காட்டினா அந்த இதயம், அந்த இதயத்துல அவருக்கு இடத்தை கொடு. ஃபர்ஸ்ட் அவரு கொடு. அந்த எலியாவுக்கு கொடுத்த உடனே பாருங்க, அந்த விதவை தாயார் அவளும் அவன் மகனும் மறிக்கு மட்டுமாய் அவள் பசின்றதே அவ சிந்தையிலே வரலையா? யார் கொடுத்ததுனால? தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததுனால. அது இயேசு கிறிஸ்துவே கொடுத்தது. ஏன்னா எப்பவுமே தேவனே ஒரு மனிதனை கொண்டுதான் பேசுவாரு, ஒரு மனிதனை கொண்டுதான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ஒரு மனிதனை கொண்டுதான் எச்சரிப்பு கொடுப்பாரு, ஒரு மனிதனை கொண்டுதான் உனக்கு நியாயம் தீர்ப்பாரு, ஒரு மனிதனை கொண்டுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. புரியுதா இல்லையாமா? அவர் ஜீபுமா மாதிரிலாம் பண்ண மாட்டார் இயேசு கிறிஸ்து. எப்படி பண்ணுவாரு? அவரு ஒரு மனிதனை கொண்டுதான் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் இந்த கீலேயாத்தில் பிசு தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் இல்லையோ, எப்பா இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி நீ கரையில வச்சுக்கிட்டு நீ எங்க போய் ஆசீர்வாதத்துக்கு ஓடி நிக்கிற? எந்த செய்திக்கு ஓடி நிக்கிற? எங்க பிளெஸிங்க்கு போய் நிக்கிற? எங்க சுகத்துக்கு போய் நிக்கிற? இல்லையா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மகத்தான ஒரு தீர்க்கதரிசியா வந்து பூமியில நிற்கும் போது அவரை வந்து ஆண்டவர் சொன்னாரு, அவர் பூமியெங்கும் சுற்றி திரிந்தாராம். சாரி, அவர் நன்மை செய்யறவரை சுற்றி திரிந்தாராம். எல்லாருக்கும் கேட்கிறவங்களுக்குலாம் அவர் சுகத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் யாரோ ஒருத்தர் தான் வந்து அவரை சரியா அடையாளம் கண்டு கொண்டாரு. அம்மா இது எளிமையான வீடு, அதனாலதான் எளிமையா செய்தி பேசிட்டு இருக்கேன். இந்த 10 குஷ்டரோகிங்க வராங்கம்மா.
கேளுங்க. ஓடுங்க பாரு. ஓடுதா? இயேசு கிட்ட 10 குஷ்டரோகி வராங்க. நல்லா கேளுமா. 10 குஷ்டரோகி வராங்க. இந்த 10 பேர் இயேசு கிட்ட வராங்க. இவர் இயேசுக்கு சொல்றாரு, நீ போங்கப்பா, உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும், நீங்க போங்கப்பா, நீங்க போகும்போது சுகம் கிடைச்சிரும், நீங்க போய் ஆசாரி கிட்ட போய் நீங்க காட்டிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்க 10 பேருமே இவர் சொன்னதை கேட்டுட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே எல்லாரும் சுகம் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சு. கேக்குறியா சுமி? 10 பேருமே ஏசப்பாட்ட வந்துட்டு போயிட்டு சுகத்தை வாங்கிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான், போயினே இருந்தவன் யோசிக்கிறான், கை நல்லா ஆயிடுச்சு, ரத்தம் ஊற்றி இந்த குஷ்டரோகம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்துருக்கியா குஷ்டரோகி? நீ நர்ஸு தானே? ரத்தம் கையில காலு வரல இருக்காது, அந்த பிளட் ஸ்மெல் வரும் பாரு, ரொம்ப மோசமானது. சிறு ஊத்தம், ரத்தம் ஊத்தம், குஷ்டரோகம். இவன் போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்கு பார்க்க போயிருக்கான், ஆசாரியனை பார்க்க போறான். உன் ஆசாரியனை போய் காட்டுன்னு சொன்னாரு, பிரதான ஆசாரியனை போய் காட்டுன்னு சொன்னாரு. இவன் போயிட்டே இருக்கிறான். 10 பேருமே சுகம் ஆயிடுச்சுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் என்ன பண்றான், நல்லா ஆயிடுச்சு. ஆனா அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, நல்லா ஆயிடுச்சுன்னா உன் ஆசாரியர் தானே. இந்த சுகத்தெல்லாம் நம்மளுக்கு யார் தான் கொடுப்பா? அப்போ ஒரு ஆசாரியர் தான் கொடுக்கணும் நம்மளுக்கு. அவர் தானே நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாரு, அவர் தானே சுகத்தை கொடுப்பாரு. அப்ப இவர் சொல்லி சரியாச்சுன்னா அப்ப யார் ஆசாரியன்? யார் ஆசாரியன்? உன் குடும்பத்தை நீ நல்லா நடத்துறதுக்கு காரணம் உன்னோட திறமையா? உன் வாழ்க்கையை நீ நடத்துறதுக்கு காரணம் உன்னுடைய திறமையா? உன்னுடைய தைரியமா? உன்னுடைய நம்பிக்கையா? இல்ல. அவருடைய கண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கு. அவருடைய கண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கு. தேவனுடைய கண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கு. அவன் ஒருத்த மட்டும்தான் போயிட்டே இருந்தவன் டக்குன்னு திரும்பிட்டான். டக்குன்னு திரும்பி வந்து இயேசு கிட்ட பார்த்துட்டு, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னா. நீ என்ன சுகப்படுத்திருக்கா, நான் உங்க நன்றி செலுத்துறேன், ஸ்தோத்திரம் பண்றான் அவருக்கு. ஏன் தெரியுமா? அவன் மாத்திரம் தான் வித்தா இருந்தான். அவன் மாத்திரம் தான் தேவனோட குமாரத்தியா இருந்தான். எப்போ உன் வாழ்க்கையில தேவன் செஞ்ச நன்மைகளுக்கு நீ சபையில வந்து நீ சாட்சி சொல்லி நீ தேவனை மகிமைப்படுத்துறியோ, அப்பவே நீ உண்மையான ஆசாரியனை தெரிந்து கொண்டவன். ஆனா பாரு, ஆண்டவரே ஓரம் இல்லாம 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தாரு. 10 பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஏன்னா அவங்க சொல்றாரு, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்பா. கேட்கிறவன் தலைவாணி அம்மா அவங்க பேத்திக்கு 10 ரூபா கொடுக்குது, ரோட்ல போற பிச்சைக்காரனும் கொடுக்குது. பிச்சைக்காரனும் அவன் பேத்தி ஒண்ணா? அதே 10 ரூபா தானே அவன் பேத்தி கொடுத்துது. நிஷிகாவா? நிஷிகாவுக்கு 10 ரூபா கொடுத்து, ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுத்துது. அப்ப அந்த பிச்சைக்காரன் நிஷிகா ஒண்ணா? ஆனா காசு ஒண்ணாச்சே. அப்ப புரியுதா? அப்போ எல்லாருக்கும் தேவன் சுகத்தை கொடுக்கிறாரு, கொடுக்கிறாரு. காரணம் என்ன? நீ அந்த காசை வாங்கி திரும்ப மூக்கிட்ட வருவ. அந்த பிச்சைக்காரன் அதே 10 ரூபா வாங்கி ராணுவத்துக்கிட்ட போவான், பிச்சை வாங்க. ஆனா ஊப்புள்ள அந்த 10 ரூபா வாங்கி எங்க வரும் திரும்பவும்? உன்னை தவிர யாருக்கிட்ட கேட்க. புரியுதா இல்லையா? இல்லையா? ஆனா அந்த பிச்சைக்காரன் உன்னை போல 1000 கலைவாணி அவனுக்கு தேவை. நீ 10 ரூபா கொடுத்தா உங்ககிட்ட பேசுவான். அதை 20 ரூபா கொடுத்தா நீ 10 ரூபா நீட்டினா கூட எங்க போவான்? ஒரே நேரத்துல நீ 10 ரூபா வச்சு கூப்பிடுங்கிற, ஒரு அம்மா கார்ல வச்சு 100 ரூபாய் நீட்டிங்குது, நீ அங்க நின்னுக்கிற 10 ரூபா வாங்குறதுக்கு நம்ம சிக்னல்ல 100 ரூபாய் வச்சு நின்னுக்குது. அவன் இங்க நின்று உங்ககிட்ட 10 ரூபா வாங்குவானா 100 ரூபாய் வாங்க போவானா? இதே நிஷிகாக்கு நீ 10 ரூபா கொடுத்துருங்கிற, ரோட்ல போறவன் மா வாமா சாகர் தரன்னு கூப்பிடுறான், நிஷி யார்கிட்ட போவான்? தான் போவான்ல. புரியுதா இல்லையா? ஏன்னா அவருடைய பிள்ளைங்க மாத்திரம் தான் அவர்கிட்ட இருக்கு. மத்த பிள்ளைங்களாம் பாதியிலே வந்தது, அதெல்லாம் கணக்கெடுத்துக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதே போலதான் எல்லாரும் வருவாங்க, ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெறுவாங்க, ஆசீர்வாதத்தை பெறுவாங்க, எல்லாம் பெறுவாங்க. ஆனா அவர் அதுக்காக கவலையே படல. என் ஆடுகள் எனக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என்னுடைய புள்ள என் புள்ளையா தான் என்கிட்ட வரும். அவன் என்ன சொன்னான்? அந்த கெட்ட குமாரன் அவன் தகப்பன் என்ன சொன்னான்? என் புள்ள எப்ப இருந்தாலும் என்கிட்ட வரும். அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் போ. அதான் ஒரு அப்பா சொல்வாரா, ஏய் மகனே குடிக்கிறியாடா? சரிடா, உன்னை குடிக்க வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஏன்னா சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. குடிச்சுட்டா
அம்மா சொல்லுவாங்க குடிச்சிட்டா என்ன பண்ணோம், 1 மணினாலும் வீட்டுக்கு வந்துடுறா கண்ணு. அந்த தாய் என்ன சொல்லும், எந்த டைம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாப்பா. ஏன் நீ வீட்டுக்கு வரலன்னா எங்க உயிர்ந்து கிடக்குற, எந்த இடத்துல இருக்கிற, ஸ்டேஷன்ல இருக்கிறியா, ரோட்ல இருக்கிறியா, நீ உயிரோடு தான் இருக்கிறியா, இல்ல பள்ளத்துல இருக்கிறியா, இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறியா எனக்கு தெரியாது. ஆனா நீ குஷ்டு வந்தா கூட எங்க வந்துரு, வீட்டுக்கு வந்துடுறா கண்ணு. எப்படிப்பட்ட தாய் உள்ளோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ பின்மாற்றமா போறியா போ, நீ தவறான ஜீவிக்கிற ஜீவி, நீ தேவனை தேட மாட்டியா பரவாயில்ல. ஆண்டவர் அப்ப சொல்றாரு, சரி அங்க போயிட்டாது என்கிட்ட வந்துரு. நீ தவறான ஜீவிக்கிறா பரவாயில்ல, அங்க போயிட்டாது என்கிட்ட வந்துரு. நீ பொய் சொல்றியா பரவாயில்ல, நீ பொய் சொல்லிட்டாது என்கிட்ட வந்துரு. இப்ப நான் உன்னை அடிக்க மாட்டேப்பா, நான் மன்னிப்பேன். ஆனா போலீஸ்காரன் தோலை உடிச்சிருவான்ப்பா. எப்படி, நான் உன்னை அடிக்க மாட்டேப்பா, என் பெத்த புள்ளப்பா, ஆனா ரோட்ல போறவங்க குமுறி கூடல வாட்டுவாங்கப்பா. உண்மையா இல்லையா? இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற தெய்வங்களுக்குள்ள வித்தியாசம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு முறை நீ இயேசு கிறிஸ்துவை நீ சந்திச்சு பாரு, அவர்கிட்ட நீ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பாரு, அவர் அன்பை நீ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டேன். ஆனா சில நேரங்கள்ல இஷிகாவும் சரி ஒரு அடம் பண்ணி ஒரு பொருளை கேட்கும் போது அது வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். தொடர்ந்து கேட்டுனே இருக்கு இஷிகா. அப்போ அந்த தாய் ஒரு வேலையை பண்ணுவாங்க, அவளுடைய அந்த அடத்தை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து சுமி கிட்ட அவங்க அம்மா கேட்டுனே ஒரு பொருளை, எனக்கு இதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடுன்னு. அவங்க அம்மாவோட சூழ்நிலை சரியில்லை, வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த பொண்ணு சும்மா முந்தானே குச்சி வைத்துனே சமையல் செய்ய விட மாட்டேங்குது. அப்போ அவங்க அம்மா ஒரு காரியம் பண்ணா அந்த பொண்ணு அடங்கும். என்ன பண்ணுவாங்க, அம்மா உனக்கு வாங்கி கொடுக்கறது திராணி இல்லம்மா, அது ஒரு பெரிய பொருளா கூட வச்சுக்கோ, ஆனா உன் பொண்ணு இப்பவே வாங்கி கொடுன்னு அடம் முடியுது உங்ககிட்ட. நீ என்ன பண்ணி உன் பொண்ணு சமாதானம் கொடுத்துற? அதான் விலை உயர்ந்த பொருள்னு சொல்றேனே, நீ நினைச்ச கூட வாங்கி கொடுக்க முடியாது. அத நீ நினைச்ச கூட நேரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு பிற்காலத்துல வேணா வாங்கி கொடுக்கலாம்னு வச்சுக்கேன். இப்ப அந்த பொண்ணை சமாதானம் பார்த்து நீ என்ன பண்ணுவ? கேக்குமா உன் பொண்ணு? அப்ப என்ன பண்ணா அந்த பொண்ணு சமாதானம் ஆகும்? ஒரு அடி கொடுப்பேன்னு சொல்றது வருதா பாரு வாயில, ஒரு அடி கொடுப்பேன்னு வருதா பாரு வாயில. ஒரு அடி அடிச்சோட என்ன பண்ணும் பொண்ணு? உள்ள போய் என்ன பண்ணும்? அழுது தூங்கிடும். இதான் சொல்ல மாட்டிய. இதே நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவிட சில நேரத்துல நம்ம பெருசா ஒண்ணு கேக்குறோம், ஆண்டவர் நினைப்பாரு, இல்லம்மா இப்போதைக்கு அது கொடுத்தா நீ வேற மாதிரி ஆயிடுவ, இப்போதைக்கு உனக்கு அது கொடுத்தா உன் போக்கு சரி வேற மாதிரி ஆயிடும், இப்போதைக்கு இந்த காரியத்தை கொடுத்தா நீ தேவனை மறந்துடுவ, இப்போதைக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஒண்ணு கொடுத்தா நீ சுத்தமா சபைக்கு வரதை நிறுத்திடுவ, நீ சுத்தமா ஜெபம் பண்றதை நிறுத்திடுவ. அதனால சில நேரத்துல அவர் உனக்கு அடி கொடுத்து உன்னை உட்கார வைப்பாரு. சிச்சிக்காத பிள்ளை என்ன சொல்ற வசனம்? சிச்சிக்காத பிள்ளை ஏன் வேசின் பிள்ளைன்னு சொல்லுது? ஆத்தா எங்கன்னா போயிடுப்பா, அந்த குழந்தைக்கு தலை வாரி விட மாட்டா, எப்ப வீட்டுக்கு வருவா எப்ப போகணும் எதுவுமே தெரியாது. ஒரு வேசிக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்கும்? அவளை வளர்ப்ப முடியும், போற இடத்துல இட்டு முடியுமா? அந்த பிள்ளை நாதியத்து கிடக்கும். அப்போ ஒரு குழந்தையை சிரிச்சு கண்டிஷன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ஒழுக்கமா இங்க பண்ணா அந்த குழந்தை திருப்பி கேட்கலாம், நீ என்ன கண்டிக்கிற, நீ எங்க போற ஏதா போறன்னு கேட்குமா கேட்காதா? இப்ப இதே ஒரு உண்மையான தாய் கிட்ட அந்த பிள்ளை கேட்குமா? ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு உண்மையான ஒரு கணவருக்கு மாத்திரமே கீழ்ப்படுகிற ஒரு குழந்தை அந்த தாயை பார்த்து கேட்குமா? நீ எங்க போற ஏதா கேட்குமா? அப்போ உண்மையான தாய் ஒரு கணவருக்கு, ஒரு மனைவிக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கிற உண்மையான தாய் அவன் பிள்ளையை சிருஷ்டிக்கும் போது அடிக்கும் போது அந்த பிள்ளை அடிய வாங்கும், பயப்படும். ஆனா தாயே தவறாகிற பட்சத்துல சொல்லுமா, அதுதானமா எதிர்பார்க்கிறேன். தாய் தப்பா இருக்கும் போது இப்போ அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகுது, ஏய் எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு கேட்டா, இப்போ அந்த தாய் தப்பான தாயா இருந்தா அந்த பிள்ளை என்ன கேட்க திருப்பி, நீ எங்கடி போயிட்டு வர என்ன கேக்குற? ஏன் சிச்சிக்கிற அளவுக்கு தகுதி இல்லாத தாயா இருக்கிறான். புரியுதா இல்லையா? அப்ப அதே போலதான் உன்னை இயேசு கிறிஸ்து சிச்சிக்கிறாங்களா, தகுதி உள்ள ஒரு தகப்பனா இருக்கிறாங்க தான் உன்னை சிச்சிக்கிறார்.
ஏசப்பா சில நேரத்துல நம்மளுக்கு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை நம்மள சிச்சிக்கிறார். ஏன்? சில நேரத்துல நம்ம பிரியமில்லாத காரியத்தை, நம்ம தகப்பனாருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யறதுனாலதான் தொல்லைகள், பிரச்சனைகள், வலி, வேதனை, துன்பம், துக்கம், துயரம் எல்லாமே தரது அவர் தான் அனுமதிக்கிறாரு. காரணம் என்ன? இத பண்ணியாவது என்ன திரும்ப எங்க வருவியா? அந்த கெட்ட குமாரன் ஓடிட்டான் பணத்தை வாங்கின்னு. நல்லா ஜாலியா லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஃபிளைட்ல போனாரு, நல்ல ஏசி ரூம், நல்ல டிஸ்கோ பார் கீர் நல்லா சுத்தினாரு. கடைசியா காசு காலி ஆயிடுச்சு. அப்பா கிட்ட இருந்து பங்கு வாங்கி வந்தவரு காசு காலி ஆயிடுச்சு. திரும்ப எங்க போக முடியல? ஏன் திரும்ப அப்பா கிட்ட போக முடியல? பங்கு வாங்கி வந்த பிறகு திருப்பி அப்பா கிட்ட போறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. சபைக்கு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டு, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப டவுன் பண்ணும்போது திரும்ப எங்க போறதுக்கு உங்களுக்கு மனசு வராது? திரும்ப எங்க போறதுக்கு மனசு வருது? வராது. சபைக்கு போனாலும் வராது. ஆனா அவனுக்கு என்ன படிச்சு உண்மையிலே சரி, அவன் என்ன பண்றான்? அந்த கெட்ட குமாரன், நான் இங்க வந்து ஒரு பண்ணி தவிட்ட துன்றதை காட்டிலும் எங்க அப்பா வேலைக்காரனா அப்ப இருந்தாலாவது ஒரு வேளை சோறாவது நல்ல சோறு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த மனம் வந்து அவன் திரும்ப எங்க வரான்? அதே போலதான் நீ எவ்வளவு பாவத்துல இருந்தாலும், எவ்வளவு தவறு செஞ்சாலும், எவ்வளவு பொய் பேசினாலும், திருடினாலும், கொலை பண்ணாலும் சரி, எந்த ஒரு தீமையான காரியம் செஞ்சாலும் கர்த்தர் சமூகத்துக்கு வந்துரு. வந்து முழங்கால் படியிடு. ஆண்டவர் என்ன மன்னிப்பார் என்று அதான் சொன்னார் பேதுரு கிட்ட. என் சகோதர தவறு செஞ்சா எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? நீ எத்தனை வாட்டி வேணா மன்னி. அப்படி உன் சகோதர தவறு செஞ்சா எத்தனை வாட்டி வேணா சொன்ன மன்னிக்கிறவரே அவரு மன்னிக்க மாட்டாரா? அவர் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? நீ வந்து என் வீட்டுக்கார தப்பு பண்ணா எத்தனை வாட்டி மன்னிக்கிறது போய் கேட்டீங்கன்னா எத்தனை வாட்டி வேணா மன்னின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் உன்னை மன்னிக்க மாட்டாரா? இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன பிரச்சனை? நம்ம குற்ற உணர்வே நம்ம அவர்கிட்ட போறதுக்கு தடுக்குது. என்ன பண்ணுது? நம்மளோட குற்ற உணர்வே, ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம புருஷன் ஏத்துப்பாரா? நம்ம திருடிட்டோமே, நம்ம அம்மா அப்பா ஏத்துப்பாங்களான்னு நீயே இப்படி யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல ஏத்துப்பா வா. ஓடுறான். தூரத்துல பாக்குறார் தகப்பன். அந்த கெட்ட குமார் தூரத்துல பார்த்துட்டு அவன் வரட்டும் டடி அங்க பாருங்க நம்ம சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனால என்ன காரி முடிஞ்சு வரான் பார், நொந்து கட்டு வரான் பார். போனியாடா? தேவையாடா உனக்கு? அங்க போவனா சொன்னேன், ஏசு கிட்ட போவனா சொன்னேன், அந்த சபைக்கு போவனா சொன்னேன். அவமானப்பட்டு வரப்பாரு, இப்போ அசிங்கப்பட்டு வரப்பாரு. ஏசப்பா கிட்ட போயிட்டு சொன்னானா? அந்த தகப்பன் சொன்னானா? தூரத்துல தான் புள்ள வருத்த தெரிஞ்ச உடனே இவன் ஓடுறான். யாரு? தகப்பன் ஓடுறான். மகனே அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்புலாம் கேட்காதுப்பா, விடுப்பா. எப்பா மன்னிப்பு. ஏமா ஒலிவியா ஜெரோமே ஒரு காஸ்ட்லி போனை தூக்கி போட வச்சா அந்த குழந்தை மட்டும் சாரி கேக்குமா? ஆனா நீ திருப்பி குழந்தை தூக்கி கொஞ்சம் எப்படி? உனக்கும் ஜெரோமுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? உனக்கும் ஜெரோமுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் கேட்டேன். ஏதாவது தோராயமா சொல்லு. 30 வயசு வித்தியாசம். நீ ஏன் ஜெரோம ஊதாங்குழல் அடிப்பியா? செல்ல போட வச்சானே தூக்கி போட்டு டொமான் அடிப்பியா குழந்தைய? ஐயோப்பா, நீ ஏன் யோசிக்கிறனா? எம்முடைய தேவன் கர்த்தா இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நீ வரத்துக்கு யோசிக்கிறியே, பாவத்தை பண்ணிட்டு தவறு பண்ணிட்டு என்னை ஏத்துப்பாரா? சாரி டாடி. ஜெரம் சாரியே சொல்ல மாட்டான். ஆனா என் புள்ளதான் முக்கியம் நான் தாய் சொல்லுது. ஆனா நீ சாரி கேட்டா உன்னை மன்னிக்காம போவாரா இயேசு கிறிஸ்து? சொல்லுமா. உன் புள்ளதான் சாரி கேட்கல, நீ எப்படி மன்னிச்சா போ? உன் புள்ளைய செல்லு போட்டு வச்சிட்டானே, 20,000 செல்லு போச்ச, எப்படி உன் புள்ளைய மன்னிச்சாப்போ? உன் சாரி தான் கேட்கலையா உன் புள்ளைய? பாத்தியா, நீ ஒரு ஒரு தாயா இருக்கிற நீ ஏன் யோசிக்கிறனா? நம்மளெல்லாம் உருவாக்குன ஏசப்பா அவர் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாரா? அதுதான் உண்மையான தெய்வம். அவர் பாவத்தை வெறுப்பார், ஆனா பாவியை நேசிப்பார். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுப்பார், ஆனால் பாவியை நேசிப்பார். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுப்பாரு, நீ பண்ற தப்புன்னுவாரு. ஆனா அவர் நீ தப்புன்னு சொல்ல மாட்டாரு. நீ பண்றதுதான் தப்புன்னு சொல்லுவாரு, நீ தப்புன்னு சொல்ல மாட்டாரு. சொல்லாரு இனி பாவம் செய்யாது. ஒரு முறை இயேசுவை சந்திச்ச அனைவருமே அவருடைய பிள்ளைகள்
அதன் பிறகு தவறே செய்யல. உன் வாழ்க்கையில அதே போலதான். ஒரு முறை இயேசு கிட்ட வந்து உண்மையா அவர் தேடிப்பாரு, உண்மையா அவர் பாதத்துல வந்து விழுந்து பாரு, உண்மையா அவர் உங்ககிட்ட சரணடைஞ்சு பாரு, உண்மையா நீ அவங்க இருதயத்துல இடம் கொடுத்து பாரு. ஒரு முறை அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொண்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ எங்க போக மாட்ட, தவறே செய்ய மாட்டேன். உண்மையான உத்தமமான வாழ்க்கை அவர் உனக்கு கொடுப்பாரு. இந்த வீடு தகுதியான வீடா இருக்கிறதுனாலதான் தகுதியான தேவன் இங்க வந்திருக்கிறார். இந்த வீடு தகுதியான வீடு. எந்த வீட்லயும் இந்த மணி நேரத்துக்கு தேவனை காட்டவே மாட்டாங்க. ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே தெய்வம். இந்த வீட்டுக்கு தகுதியான வீடு நினைச்சு வந்திருக்கிறாரு. இந்த வீட்டுல அவருக்கு இடத்தை கொடுத்து அவரை நீ பெற்றுக்கொண்டு உங்க வீட்டுல அவரை முன்னாடி வச்சுக்கோ. மத்த காரியத்தை அவர் பார்த்துப்பாரு. இந்த வீடு திறந்து கொடுத்த தாயாரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாவே கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கடந்த மாதம் எல்லாம் எங்களை கண்ணீர்மணிகளை போல பாதுகாத்து கொண்டீர். பொல்லாத போராட்டங்கள், இயற்கை சிகிச்சைகள், கொடிய வியாதிகள், பிசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் மத்தியில் தேவனே ஒரு பலத்த கரத்தை கொண்டு நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்ட பொறுமைக்காக நன்றி. உன்னதமானவரே உன்னை மறைவுக்குள்ளாய் எங்களை பாதுகாத்துக் கொண்ட பொறுமைக்காக நன்றி ராஜா. தேவனே நாங்கள் அநேக தடவை மறந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. இவை பொழுதும் நான் உன்னை மறப்பது என்று சொன்னது. நாங்கள் அநேக நாட்கள் உன்னை மறந்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு பிரிவில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் இப்போது வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. ஆண்டவரே தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பது என்று சொன்னேன். தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களுக்காகவே நீ வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே எங்களை எவ்வளவா நேசிக்கிறீர் என்பதை காண்பிப்பதற்காகவே வந்து உங்க ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மிருகங்களாய் வாழ்ந்து எங்களை நீர் மனிதனாய் மாற்றினீர் கர்த்தா. அதற்காக நன்றி ராஜா, நன்றி. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தினால் வாழ்த்தி ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே நீர் எங்கு உண்டோ அங்க சமாதானம் உண்டு. நீர் எங்கு இருக்கிற அங்க ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை வருந்தி அழைக்கும் போதெல்லாம் அங்க வருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு உம்மை வருந்தி அழைக்கிறோம். முழு குடும்ப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கொண்ட வசனத்தை கர்த்தாவே குடும்பத்துக்கு உரிமை கொடுக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உள்ளாமுக்கு நேரிடாது சொன்ன வார்த்தை குடும்பத்துக்கு வைக்கிறோம். வார்த்தையை தேவனே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையை நாம் இந்த குடும்பத்துக்கு வைக்கிறோம். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குடும்பத்திற்கு எல்லா பலவீனத்தின் நாவிகள், இந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நாசமோச பிசாசின் காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கட்டுகிறோம். அந்த வல்லமைகள் சகல போகட்டும். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாராய் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. God bless you all. இரக்கமுடைய தயவு God bless all. God bless all. எலியாவுக்கு நாகரத்தை கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த விதவை ஸ்திரியை அந்த பஞ்சகால முத்தமாக ஆண்டவரே ஆமாண்டவரே போஷித்த அதே வல்லமையுள்ள அதே மாறாத தேவன் எலியாவின் தேவன் ஆமென். நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாய் இருக்கிறீர். எஸ் லார்ட். இதோ அதே எலியாவின் வார்த்தைக்கு ஆமென். ஆமென். இந்த குடும்பத்தை கர்த்தாவே ஆமென். தேவைகளை சந்திக்க முடியாது. ஆமென். குடும்பத்தை ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட முடியாது. ஆமென் ஆண்டவரே. கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. தேவனுடைய மத்தியிலே வந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே தாய் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா பலவீனத்தின் நாவிகளும், பயத்தின் நாவிகளும், சோர்வின் நாவிகளும் ஆண்டவரே எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசின் நாவிகளை ஜெயம் கண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கட்டுகிறோம். ஆமென். ஒரு மனவாட்டியை எதிர்த்து போராடுவதற்கு பாரதத்தில் போராட வல்லவர்கள் இல்லை என்று ஆமென். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலிற்கு எல்லா பலவீனத்தின் பிசாசுகளை இயேசு கிறிஸ்து தழும்புகளால் சுகமாகட்டும். ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்கள் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. ஆண்டவரே நீர் தெளிவுள்ள ஆண்டவரே தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஆமென். நாவே பிதாவே ஆண்டவரே ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆமென். ஆண்டவரே குரு குருவின் ஆசீர்வாதம் ஆண்டவரே அந்த சகோதர ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆமென். ஆண்டவரே கலந்து ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அவர் தேவைகள் சந்திக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எதிர்பார்ப்பு வந்திருக்கிறார். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது. நீங்க இருக்கு என்பதை பார்க்கட்டும். ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பதை பார்க்கட்டும். கர்த்தா ஆமென். ஆண்டவரே தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே
வார்த்தை கொடுத்து மேய்ப்பரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாருங்க God. தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Thank you.